இருக்கீங்க? இன்னும் வரல? வந்துட்டேம்மாக்கா, பக்கத்தில் இருக்கேன். சரிங்கப்பா, பார்த்து வாங்க. சரி, வச்சுறேன். என்ன சொன்னி? எங்கே இருக்காரா அப்பா? கிட்ட வந்துட்டாரா? இங்கே தான் இருக்காரா? வந்துடுறாரா இன்னும் கொஞ்ச நேரத்தில்? என்னடா இது, ஒரு நாள் இல்லாத திருநாளாக ரெண்டு வெளியே நின்று வெயிட் பண்ணின்னு அப்பாக்காக. எவ்வளோ பாசம் பாரா இந்த பிள்ளைங்களுக்கு. நம்ம ஒரு நாள் இல்லை 2 நாள் மாடு ஓடியார லேட் ஆகினாலும் ஒருத்தரும் இந்த மாதிரி வந்து நிற்க மாட்டேன்றாங்க. நம்ம மேலே ஒருத்தருக்கும் பாசம் கிடையாது. 2 மணி நேரம் இல்லை 2 நாள் கழிச்சு வந்தாலும் நம்மளாம் ஏன் ஏதுன்னு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஏண்டி சத்யா, சோனி, காது கேட்குதா பாரு? எங்கன்னா எவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேன். ஒருத்தையாவது குரல் கொடுக்குறாளுங்களா பாரு. வரீங்களா? இப்போ மேலே ஏறி வரட்டுமா? நானே வந்தேன்னா வெளுத்து போடுவேன். சாப்பிட்றதுக்கு கூட உங்களை ஒருத்தரையாக வேண்டி நிறுவனமா? பசியத்தான் வந்து சாப்பிட்டு படுங்க, இல்லைன்னா போங்க. இப்போ குரல் கொடுக்கலன்னா ஏறி வந்தேன்னு வச்சுக்கோ, செம்மடி வாங்குவீங்க. ஏண்டி சத்யா? மேலெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், வாங்க கீழே. இங்கே தான் வெளியே இருக்கோம், வெளியே வாங்க. வெளியே நடி பண்ணுறீங்க நேரத்தில்? வெளியே இருக்கிறாங்களாமே, ஏன் வெளியே நின்றுங்கிறாங்கன்னு தெரியலையே. போய் பார்ப்போம். ஏண்டி முன்னாடி உள்ளே உட்காந்து பச்சின்னு இருப்பீங்கன்னு பார்த்தா இங்கே வந்து நின்றுங்கிறீங்க. அவ்வளோ நேரம் கத்துறேன், இங்கே நின்று குரல் கொடுக்காத அமைதியாக இருந்தீங்களா? இப்போதாம்மா கேட்சி, கேட்ட உடனே குரல் குத்தோம். எப்படி 2 மணி நேரமாக கூப்பிட்டா அதில் அரை மணி நேரம் மட்டும் தான் கேட்சின்றீங்க? சரி, அதெல்லாம் போட்டோம். இப்போ எதுக்கு 2 பேரும் வெளியே நின்றுட்டுருக்கீங்க? இன்னும் நிலா காஞ்சி நிற்குதா, அதனால பார்த்து நிற்கிறீங்களா என்ன? அதுவும் ஒரு காரணம் தான், ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. அப்புறம் நேற்றுக்கு வெளியே நிற்கிறீங்க? அப்பா வரேன்னு அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்பா வராரு, அதுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? என்ன வாங்க சொன்னீங்க உங்கள் அப்பாவை? அதுக்கு தானே நின்றுனுறீங்க. தெரியும், அதுதானே பார்த்தேன். என்னடா இது திடீர்னு பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பாசம் பொங்குதேன்ட்டு எதனா வாங்க சொல்லியிருப்பீங்க. அதனால தான் வெளியே வந்து நின்றுனுங்கிறீங்க தானே? அம்மா, எப்படிம்மா இதெல்லாம் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுற நீ? தெரியாதாடி வெளியில் போகிற போனா ஏன் தானா வந்து மழையில் நனையுதுன்ட்டு? சரி, என்னவோ வாங்க சொல்லிக்கிறீங்க. சரி, அதுக்குள்ளே சாப்பாடை சாப்பிட்டா என்ன? ஏ சத்யா, அம்மா நம்ம வாங்க சொன்னதே சாப்பாடு தான் தெரியாது. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, வெளியே போடுவோம் நம்மள. ஏண்டி, நான் உன்னை கேட்டுட்டு இருந்தா நீ அவள் காதில் போய் பேசினுக்கிறேன். உன்னை தானே கேட்குறேன், வந்து சாப்பிடுங்க வாங்க. உங்கள் அப்பா வரும்போது வருவார். வாங்கியார் அவருன்னா வாசலே நிற்க போகிறாரு, எத்தனை உள்ளே வருவார். வாங்க அம்மா, நீ போம்மா, பசிக்கல, நாங்கள் சாப்பிட்றோம். அப்பா வந்த மாதிரிக்கும் நம்ம பண்ணுங்க, நான் போகிறேன். வாங்க சீக்கிரம். நீ வேறு காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்ட. நீ ஏன் படிப்பேன்னு பார்த்தேன். 2 பேரும் வந்து வெளியே நின்றுட்டுருக்கீங்க. இத்தனை நாளாக கூட மடவத்தையே வேலை செஞ்சுங்க. அந்த இதோட காலேஜுக்கு போகிறதுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க. நான் காலையில் சீக்கிரம் ஏந்துக்கணும். சீக்கிரம் வந்து சாப்பிட்டீங்களா? சாப்பாடெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் மூட்டு படுப்பேன். சீக்கிரம் வாங்க. போங்கம்மா, வரோம். பா, இங்கே தான் உட்காந்து நிற்கிறியா நீ? என்னடா உனக்கு? பா, அம்மா கூப்பிட்டுங்கிறாங்க. காது கேட்கல உனக்கு? கூப்பிட்டாங்க பாரு, போ உள்ள. உள்ளே ஒரே புழுதியாகுது. வெளியே கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா விடமாட்டா உங்கள் ஆத்தாக்காரி. எதுக்கு கூப்பிட்டா? அது உள்ளே போய் கேட்டால் தான் தெரியும், போப்பா. அப்படியே அம்மாவுக்கு தப்பாத பொந்துக்கிறான் பாரு. திமுரு, உடம்பெல்லாம் திமுரு. என்ன இவளுங்க மேம் பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்மள ஹோம்ஒர்க் முடியலன்னா கிளாஸுக்கு வெளியே நிற்க வைக்கிற மாதிரி இவளுங்க வீட்டுக்கு வெளியே நின்றுறாங்களே. பெரியம்மா ஒரு வேலை பனிஷ்மெண்ட் கொடுத்து எதனா வேலை செய்யலன்ட்டு வெளியே நிற்க வச்சிட்டாங்களா? என்னாச்சுக்கா? சத்யா, சோனியா? ஒன்றும் இல்லை, சும்மா தான் நின்றுட்டுருக்கோம். இல்லையே, பெரியம்மா வேலை செய்யலன்னு வெளியே நிற்க வச்சிட்டாங்களா என்ன? ஐயோ, உங்கள் பெரியம்மா வெளியே நிற்க சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வெளியே தான் நின்றுட்டுருப்போம். அந்த அளவுக்குலாம் வருத்தி இல்லை பெரியம்மா. எல்லாம் ஒரு விஷயமா தான் நிற்கிறோம். பெரியப்பாவை சிக்கன் நூடுல்ஸ் வாங்க சொல்லிக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாங்கி வந்துருப்பாரு. வாங்கி வந்தால் சாப்பிடலாம், இங்கே நில்லு. சிக்கன் நூடுல்ஸா? ஐயோ, அது தெரிஞ்சிருந்தாலும் நான் சாப்பிட்டு இருக்க மாட்டேன். இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். சரி, பரவாயில்ல, வயிற்றில் கொஞ்சம் இறங்குது, அது வரையும் சாப்பிட்றாட்டம். ஆமாம், எங்கள் பெரியம்மா. டேய், நீ வேற கம்முன்னு. இப்போ தான் பெரியம்மாவை அப்படி இப்படி சமாளித்து உள்ள அமிச்சோம். சிக்கன் நூடுல்ஸ்லாம் வாங்கிறது தெரியாது பெரியம்மாவுக்கு. தெரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் ஒரு கத்திடுவாங்க. அமைதியாக பெரியப்பா வாங்கி வந்து சாப்பிடும் போது வேணால் பெரியப்பாவே சமாளிச்சுப்பாரு. நீ எதுவும் பேசாத அப்புறம். ஆமாம், அப்பா வரதுக்கு முன்னாடி போய் போட்டு கொடுத்துட்டு எங்களை அடி வாங்க வைக்காத. சரி சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு நூடுல்ஸ் கிடைக்குது, அப்புறம் நான் ஏன் எதனா சொல்ல போகிறேன்? அப்போனா நூடுல்ஸ் கொடுக்கலாம் சொல்லிடுவேன், அப்படி தானே? சேச்சே, நான் போய் எப்படி எங்கள் அக்காங்களை மாட்டி விடுவேன்? கண்டிப்பாக கிடையாது, நவர். சரி, பூ மாதிரியும் கூப்பிட்டுட்டு வா. பெரியப்பா முதல்ல வரட்டும், அப்புறம் போய் கூப்பிட்றேன். சோனிமா, எல்லாரும் இங்கே தான் நிற்கிறீங்களா? அப்பா, வாங்கி வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. சிக்கன் நூடுல்ஸ் வந்தாச்சு, ஒரு புடி பிடிக்க நானும் ரெடி. அம்மா கிட்ட சொல்லிட்டியா சமையலை செய்வேன் நான்? அப்பா, அதில் தான்ப்பா ஒரு பிரச்சனை. நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா எதனா வேணுமான்னு கேட்கறதுக்கு? அதுக்கு முன்னாடி அம்மா எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்கப்பா. அப்புறம் இன்னொரு நாள் வாங்கி வந்திருப்பல, அதெல்லாம் வேஸ்ட்டாக போகல மக்கா. அப்பா, எங்களுக்கு சாப்பிட ஆசையாக இருந்துச்சுப்பா, அதனால தான்ப்பா வாங்க சொன்னோம். சரி விடுங்க, அதான் வாங்கிட்டு வந்தாய் போச்சு. இதுக்கு மேலே என்ன, போய் சாப்பிடுங்க, வரேன். அப்பா, இப்போ உள்ளே எடுத்துன்னு போய் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அம்மா அடிப்பாங்கப்பா. நான் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தா சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட வேணுமா அப்படின்னு கேட்கும்ப்பா. சரி விடுங்க, நானே வாங்கிட்டு வந்தேன், மக்கா கிட்ட சொல்லன்னு சொல்கிறேன். அப்பா,
அதுலேயும் ஒரு பிரச்சனைப்பா. நாங்கள் என்னவோ வாங்கி சொன்னோன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுப்பா. வெளியே வந்து நின்றுட்டு இருந்தாண்டா, அப்போ வந்து கேட்டாங்கப்பா. நாங்கள் தான் வாங்கி சொன்னோன்னு சொன்னோம். ஆனால் என்ன வாங்கி சொன்னோன்னு சொல்லப்பா. நான் தான்ப்பா அம்மா அமைதியாக உள்ளே போயிடுச்சு. இப்போ என்ன மக்கா வாங்கின்னு வர சொன்னீங்க, உள்ளேனா இருந்திருக்கணும்ல. அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்றீங்க, இப்போ எப்படி? சரி போங்க, சமாளிச்சுக்கிறேன், போங்க போய் சாப்பிடுங்க, நான் வரேன். அப்பா நீங்கள் முதல்ல உள்ளே வாங்கப்பா, அப்புறம் தான்ப்பா நாங்கள் போவோம். முன்னாடி எத்தனை போனேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான்ப்பா எங்களுக்கு சம்மடிப்பா. சரி சரி இருங்க, கை காலெல்லாம் அலம்பிட்டு வரேன். சதீஷை போய் பூ மாதிரியும் கூட்டணுவா. போய் கூப்பிட்றேன். இவளுங்க என்ன தான் பண்ணுறாளுங்கன்னு தெரியலையே. உக்காருவோம். இவளுங்க வந்தால் சாப்பிட்டு படையலான்னு பார்த்தா அந்த மனுஷனும் ஒன்றும் ஆளக்கானுமே. என்ன ராணி, சாப்பிட்டாச்சா? என்ன உங்கள் பிள்ளைங்க எங்க நீங்களே வந்துட்டீங்க, அவளுங்க என்ன பண்ணுறாளுங்க வெளியே? சாப்பிட பிளேட்டில் தான் தானே இருக்காங்கம்மா. நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்ணும். அவளுங்களை கூப்பிட்டு ஓஞ்சி போயிட்டேன் போங்க. நீங்கள் வந்தால் தான் சாப்பிடுவாருங்களாம். அப்படி என்ன தான் வாங்கி சொன்னாலுங்க இன்னைக்கு? ஒரு நாள் இல்லாத திட்டினால 2 பேரும் நீங்கள் வர வரையும் வெளியே இருந்தாலுங்களே. என்ன வாங்கி சொன்னாங்க சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லைம்மா, பிள்ளைங்க சாப்பிட ஆசையாக வேணும்ன்ட்டு சிக்கன் நூடுல்ஸ் வாங்க சொன்னாலுங்க, அதுதான்மா வாங்கியாந்தேன். என்னது சிக்கன் நூடுல்ஸா? நான் சாப்பாடை செஞ்சு வச்சுருந்தா இதெல்லாம் வாங்கி வந்தீங்களா? அவளுங்க அதை சாப்பிடுவாளுங்களா இல்லை சாப்பாடை சாப்பிடுவாளுங்களா? அவளுங்க கேட்டால் நீங்கள் என்ன ஃபோன் பண்ணி கேட்க மாட்டீங்களா? பிள்ளைங்க எது கேட்டாலும் வாங்கி வந்துடுவீங்களா? ராணி ராணி ஏன் கோவப்படுற? வாங்கி அந்த ஆகிப்போச்சு, இதுக்கு மேலே கோவப்பட்டு என்ன வரப்போகுது? எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்லாம். ஆமாம் உன் பிள்ளைங்க அதை சாப்பிட்டு சாப்பாட்டில் கையே வைக்காத போவாங்க. காலையில் அந்த பழுதியை எல்லாருக்கும் போடுறேன், சாப்பிடுங்க, தண்ணி ஊற்றி வச்சு பழுது சாப்பிடுங்க. அப்போ தான் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்க. நல்ல வேலை, உங்களை நம்பி அந்த குழம்பையை வைக்காத ரசத்தோடு விட்டுட்டு அப்பளம் பொச்சிக்கலான்னு இருந்தேன். அது வரையும் அந்த சாப்பாடை மட்டும் தண்ணி ஊற்றி வைக்கிறேன், காலைல தயிர் ஊற்றி சாப்பிடுங்க. அப்போ தான் இன்னொரு வாட்டி இந்த வேலை பண்ண மாட்டீங்க, நீங்களும் சரி உங்கள் பிள்ளைங்களும் சரி. இந்த சாப்பாடு என்ன வேஸ்ட்டாக மாட்டுக்கா போகிறது? அரிசி என்ன விலை விற்கிது? சரி சரி சாப்பிட்டுக்கலாட்டும். காலைல இப்போ சிக்கன் நூடுல்ஸ் சூடாக இருக்குது, பிளேட் ஏற்றாந்தா கம்முன்னு உட்காந்து சாப்பிட்டு. பிள்ளைங்களை திட்டாது, ஏன் அதை வாங்க சொன்னேன் இதை வாங்க சொன்னேன்ட்டு. எப்பயுமா வாங்கி தரேன், எப்போனா ஒரு வாட்டி ஆசையாக ஃபோனை பண்ணுறாங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீ சாப்பாடெலாம் செஞ்சுட்டியான், அதனால தான் சொல்ல. இல்லைனா பிள்ளைங்க சொல்லியிருக்கோம். சரி விடு, எதுவும் திட்டாத. வந்தோடனே எப்போனா ஒரு வாட்டி ஆசையாக கேட்குறாங்க பிள்ளைங்க, வாங்கி தரணும். அதுக்கும் எதனா சும்மா திட்டிகிட்டு இருக்கக்கூடாது. எப்பயும் தினமும் கேட்டால் கூட பரவாயில்ல, அவங்க மக்காவெல்லாம் புரிஞ்சுப்பாங்க எல்லாத்தையும். இப்படியே செல்லம் கொடுத்து தான் கெடுத்து வச்சுக்கிறீங்க. நான் என்ன திட்ட போகிறேன்? அவளுங்க கேட்டதெல்லாம் வாங்கி தர உங்களை தான் திட்டினேன். அவளுங்களை என்ன திட்டுறது? சரி நான் எதுவும் சொல்ல, உட்காருங்க. வீட்லேயே இட்லி கடையை போட்டு பிரியாணிலேருந்து பரோட்டாலேருந்து எல்லாத்தையும் செஞ்சேன். ஃபஸ்ட் எல்லாம் பரோட்டா வாங்கி சாப்பிடுவாளுங்க. இப்போ கடையில் இருக்குதுன்ட்டு புதுசாக சிக்கன் நூடுல்ஸ் மாறிக்கிறாளுங்க. இன்னும் நல்லா கேட்பாளுங்க, எது கடையில் போடாதோ அதெல்லாம் தான் பார்த்து கேட்பாங்க. ஏன்னா கடையில் போகிறத கேட்டால் வீட்டில் இருக்குது ஏன் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு கேட்பேன்ட்டு. உங்கள் பிள்ளைங்க எல்லாம் நல்லா உஷாராக தான் இருக்கிறாளுங்க. சரி விடு. நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தமே, நீயும் பண்ணுறது கிடையாது நானும் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி தான் எதிர்ச்சியாக உன் நம்பரை பார்த்தேன். சரி பேசுகிறோம்னால அதுன்னு பண்ணேன். ஒருத்தன் 11வது, ஒருத்தி 12வது படிக்கிறேன். உன் பிள்ளைங்க 11வது படிக்குது. அப்படியா? சின்ன பிள்ளைங்க தானா? சரி சாப்பிட்டாச்சா? அப்படியா? என் பிள்ளைங்க 2 எங்கள் அக்கா வீட்டுக்காரனாவோ மேகியோ சிக்கன் நூடுல்ஸ் ஏதோ ஒன்று வாங்கி அந்த சாப்பிட்டு வரேன்னு போய்க்கிறாங்க. ஆமாம் எங்கள் அக்கா கூட இருக்கவே எந்த கஷ்டமும் தெரியல. நீங்களாம் சிட்டியில் வாயிறீங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. எங்களால் அப்படி இருக்க முடியுமா? தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் சுற்றுறதுக்கே கரெக்டாக இருக்குது. சரி பாரு வச்சிடுறேன். என்ன நேரம் அந்த ஃபோனை போட்டு நோண்டிகிட்ருக்கீங்க? கண்ணாடி போட்டு கூட கண்ணு தெரியல சொல்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க. நேரம் அவளையா போய் வச்சு தூங்குங்களேன். தூக்கம் வந்தால் எனக்கு தூங்க தெரியும், உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீ போய் தூங்கு போ. அது சரி, உங்களுக்கு சொல்கிறேனே என்ன சொல்லணும். சரி பிள்ளைங்க 2 பேர் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தால் கதுவை டாவல் போட்டு படுங்க, நான் போய் படுக்கிறேன். சரி போ, நான் பார்த்துக்கிறேன். சரி இப்போ பார்த்துக்கிறேன்ட்டு தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே பார்த்து தூங்கிடாதீங்க. வீட்டுக்குள்ளே மாடெல்லாம் வந்துடும் அப்புறம். என்ன அதிசயம், எனக்கு போய் ஃபோன் பண்ணியிருக்கீங்களே, எப்படி இருக்கீங்க? ஓ அப்படியா? உங்களுக்கு மட்டும் ரொம்ப அக்கறை தங்கச்சி மேலே, அப்படியே வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களே. ஆமாம் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், என்னால் பேச முடியல. நான் இப்போ 12th படிக்கிறேன், நல்லா படிக்க வேணாவா? சும்மா உனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியுமா? அண்ணன் தான், நீ தான் தங்கச்சி மேலே பாசமாக வச்சு ஃபோன் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் நான் செய்யணுமா? அப்படி அக்கறை இருக்கிறவங்க நீங்கள் எதுக்கு போனீங்க? நீங்களே செய்ய வேண்டியது தானே உங்கள் அம்மாவுக்கு. ஏண்டி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? நான் யார்கிட்ட பேச போகிறேன்? அண்ணன் தான் பண்ணியிருக்கான். என்ன ஒரு அதிசயம் தெரில, என் ஃபோனுக்கு பண்ணியிருக்கானே. எப்பயும் அம்மா கிட்ட தான் பாசமாக பேசுவான். இன்றைக்கி என்னவோ தங்கச்சி ஞாபகம் வந்துட்டா போல் எனக்கு பண்ணி பேசிகிட்ருக்கான். நீ வருஷத்தில் ஒரு வாட்டி கூட அவங்ககிட்ட பேசுறது கிடையாது. அண்ணன் ஒருத்தன் இருக்கான்ட்டு உனக்கு ஞாபகமே இருக்கிறது கிடையாது. அவனை பாசமாக பேசுகிறானே, அதை சொல்லு. ஆமாம் உங்கள் அம்மா தான்.
இரு கொடுக்குறேன். இந்தாம்மா உங்ககிட்ட பேசணுமா? எதடி பேசினுக்கிற? நீ இது காதில் ஒயர் மாதிரி வச்சுங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம். ஒழுங்காக ஃபோனை கொடு, ஃபோனில் பேசுகிறேன். அங்கே தான் டேபிள் மேலே இருக்கு பாரு, ஃபோன் எடுத்துக்கோ. எப்படிப்பா இருக்க, சாப்பிட்டியா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். சாப்பாடெல்லாம் செட் ஆகுதா இல்லையா? ஹோட்டல் சாப்பாடு வேறு, வீட்டில் சாப்பிட்டு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடவே பிடிக்காது. ஐயோயோயோ பா, என்ன ஒரு பாசம், பக்கத்தில் வேறு எனக்கு சோறு போடல. அவங்க பையனுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது. ஹோட்டலில் நல்லா விதவிதமாக வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக இருக்கான். அவன்கிட்ட எப்படி பேசுகிறாங்க பாரு. அவள் ஒன்றும் இல்லைப்பா, அவள் அப்படி தான் பேசுவாள். நீ சொல்லு, வேலைக்கு சாப்பிடு, மெலிஞ்சு போன மாதிரி இருக்க வீடியோ காலில் பார்த்தா. நல்லா சாப்பிடு, எப்பயும் படிப்புன்னு இருக்காத, சாப்பிட்ற டைமில் சாப்பிடு, ஓகேவா? ஆ சரிப்பா, கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ண பேசக்கூட முடியல. சரிப்பா, பாருப்பா, உன் வேலையை பாரு, வச்சிடறேன். கொஞ்ச நேரம் நிம்மதியாக கூட பேச முடியல. குழந்தை எப்போ பார்த்தாலும் வேலை படிப்புன்னு இருக்கா. ஐயோ, அப்புறம் ஏன்டி நீ நேற்றுக்கு இன்னும் காதில் வச்சுங்கிற? நானும் என் பையனும் பேசுறதுலாம் ஒட்டு கேட்டுங்கிறியா? ஆமாம் ஒட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஒலிம்பிக்கு அவசியம் பேசுகிறீங்களா, அதை ஒட்டு கேட்டுட்ருக்கேன். இந்த வாய் தான் எப்போ குறைய போதோ தெரியல உனக்கு. வாய் இருக்கிறதே பேசுறதுக்கு தான். பேசுறதே தப்புன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் உங்கள் தப்பு தான். உங்கள் அப்பா வேறு வரேன்னாரு, எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வரல பாரு. வந்துட்டாரான், பக்கத்தில் இருக்காரா, இப்போ தான் ஃபோன் பண்ணேன். சரி வரும்போது வரட்டும். நீ சாப்பிட்றியா? இல்லை டாடி வரட்டும், அப்புறமே சாப்பிட்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் 2 டேஸ்க்கு ஒரு வீடியோ 2 o'clockலாம் வந்துடும், மிஸ் பண்ணாத பாருங்கள். எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.